காயல்பட்டினத்தை கனமழை மிரட்டி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தற்சமயம் 6வது நாள் 7வது நாளையும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு மழை பெய்தாலே காயல்பட்டினம் சராசரியாக 100 மில்லிமீட்டர் மழையை கடந்து தான் பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் காயல்பட்டினத்தின் நிலவரம் என்னவோ தண்ணீர் வெள்ளம் ஃபுல்லாக கடல் போல காட்சியளிக்கிறது. ஆனால் மழை பெய்கிற அளவுக்கு கடலில் நீரை வெட்டிவிடுற அளவுக்கு போதுமான வசதிகள் தற்சமயம் இல்லை. ஸோ முடிந்தவரை காயல்பட்டினம் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையே நிலவுகிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு கடலே தெரியும், ஆல்ரெடி இதெல்லாம் பின்னக்காயிலேருந்து வர தண்ணிகள் தான். ஆனால் ரொம்ப காயல்பட்டினம் அதிக கனமழையாக பேஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அரசிடம் நம்ம குறை கூறி எந்த ஒரு பயனும் இல்லை. ஏனென்று சொன்னால் மக்களாகவே உண்டாக்கி கொண்ட ஒரு வீடு மனை எல்லாமே. அதனால் மக்கள் இதை உணர்ந்து வீடுகளை அவர்கள் இல்லத்தில் கரெக்டான முறையில் செய்திருந்தால் இறைவன் கொடுத்த மழையை நம் தற்காத்து கொள்ள உதவியாக இருந்திருக்கும். அந்த சூழல் இல்லாத ஒரு நிலைமையில் காயல்பட்டினம் மிக மோசமான நிலைமையில் உள்ளது. ஏன்னா மேடான இடங்களில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஆனால் பள்ளமான இடங்களில் மோசமான சூழல் நிலவுகிறது. மீண்டும் காலையிலே இப்படி ஒரு கனமழை மிரட்டி கொண்டு இருக்கிறது, ஒரு பக்கம் புயல் மிரட்டி கொண்டு இருக்கிறது. காயல்பட்டினத்தின் நிலைமை எந்த அளவுக்கு போகும் என்பது மிக ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழல். தற்சமயம் நான் காயல்பட்டினம் கடற்கரை சிங்கத்தூரிலிருந்து இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். மீனவர்கள் நிலைமையுமே இது ரொம்ப பெரிய கவலைக்கிடம். போன சனிக்கிழமை எங்களுக்கு அறிவிப்புகள் வந்தது, தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என்று. அதையே நாங்கள் கடைபிடிக்கிறோம். ஆனால் இம்மழை அளவு படிப்படியாக குறைந்தால்தான் பொதுவான வாழ்க்கையின் ஒரு அடுத்த படியை எடுத்து வைக்க முடியும். அதையும் தாண்டி மழை இப்படி மிரட்டி கொண்டு இருக்கிறது. இறைவன் தான் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும். தற்சமயம் மிக கனமழை பெய்வதற்கான ஒரு பெரிய அறிகுறியுடன் தூத்துக்குடி ஆல்ரெடி எதுவுமே தெரியல. இந்த பக்கம் அப்படி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரும் அப்படியே சடனாகிடுச்சு. ஸோ மேகங்கள் கூட்டம் மினுமினுக்குன்ற மாதிரி ரொம்ப ஒரு மோசமான சூழல் காயல்பட்டினம் நிலவுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கடல் புறா காயல்பட்டினம். நன்றி.